அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹுட்டி வித் பினு சேனல். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. எங்கள் வீட்டில் ஸ்பெஷலாக அடிக்கடி வைக்கக்கூடிய கிரேவி தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி செய்து காமிக்க போகிறேன். ஒரு 6 முட்டை எடுத்துக்கிடுங்க. 1/2 லிட்டர் தண்ணியில் அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா வேக வச்சு நம்ம எடுத்து வச்சிடலாம். ஒரு அகலமான கடாயை எடுத்துக்கிடுங்க. 3 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிடுங்க. 1/4 கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன். அது நீல வாக்கில் அரிஞ்சு எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கறிவேப்பிலை எடுத்துக்கிடுங்க. அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிடுங்க. சேர்த்துட்டு மீடியமான தீயில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கிடுங்க. 3 தக்காளி பழமும் மீடியமாக இருக்குது. அதையும் நல்ல நீளத்தில் அரிஞ்சு எடுத்துக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரிஞ்சு வேணால் சேர்த்துக்கலாம். நான் அரைச்ச விழுது தான் எடுத்திருக்கேன். அதில் அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம மீடியமாக வச்சு மூடி விட்டுடலாம். நல்லா வதக்குனதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். வெங்காயம் எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. அரை டீஸ்பூன் வத்தல் பொடி, அரை டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் பெப்பர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிறது வரை வதக்கி விட்டுட்டு முதல்ல தண்ணி விட்டுறக்கூடாது. நல்லா இருக்காது, டேஸ்ட் இருக்காது. மல்லி இலை தூவிக்கிடுங்க. அதுக்கப்புறம் இந்த பச்சை வாசனை போகிறதுக்கு மூடி வச்சுக்கிடுங்க. அரை கப்பு நல்ல கொதித்த வெந்நி தான் எப்போவுமே கிரேவிக்கு சேர்த்துக்கிடணும். அப்போ தான் அந்த கிரேவி நல்லா இருக்கும். நல்லா மூடி வச்சு நல்லா திளைச்சதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம முட்டை அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் சின்ன சின்ன ஹோல் போட்டு வச்சுக்கிடுங்க. அப்போ தான் இந்த கிரேவி அதில் நல்லா பிடிச்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஆப்பம், சப்பாத்தி, ஆல்ரெடி நான் தேங்காய் சோறு போட்டிருக்கேன். அதுக்கு கூட வச்சு சாப்பிடலாம். சேனல் பிடிச்சிருந்தா